நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு RTM. வணக்கம், நான் கோகிலவாணி கிருஷ்ணன். முதலில் முதன்மை செய்திகளை காண்போம். COVID-19 வைரஸால் மேலும் 4 மரணம். புதிதாக 212 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. சுகாதார அமைச்சுக்கு கூடுதலாக 60 கோடி ரிங்கெட் ஒதுக்கீடு. மக்கள் நீதிச்சுவையை குறைக்கும் உதவிகளும் அறிவிக்கப்பட்டன. அருகில் இருப்பவருடன் தூர இடைவெளியை கடைபிடிக்கும் விழிப்புணர்வு மலேசியர்களிடையே குறைவாக உள்ளது. நாட்டில் COVID-19 வைரஸ் தொற்றால் இன்று 4 உயிரிழந்தனர். அதனைத் தொடர்ந்து நாட்டில் இதுவரை அந்த வைரஸ் தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 14 அதிகரித்துள்ளது. அதே சமயம் புதிதாக 212 தொற்று சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டன. அதில் 123 சம்பவங்கள் ஸ்ரீபத்தாலிங் சமய ஒன்று கூடலுடன் தொடர்புடையவை என சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் நூரிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். நாட்டில் COVID-19 வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1518 அதிகரித்துள்ளது. 57 பேருக்கு அவசர கண்காணிப்பு பிரிவில் சிகிச்சை அளிக்கப்படும் வேளை அவர்களில் 27 பேருக்கு சுவாச கருவி பொருத்தப்பட்டுள்ளது. வைரஸ் தொற்றிலிருந்து குணமடைந்து 20 பேர் இன்று வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்டனர். அதன் வாயிலாக இதுவரை அந்த வைரஸ் தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 159 அதிகரித்துள்ளதாக டாக்டர் நூரிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். நாட்டில் இன்று COVID-19 வைரஸ் தொற்றால் உயிரிழந்த 11வது நபர் 70 வயது மதிக்கத்தக்க மலேசியர். அண்மையில் வெளிநாட்டிற்கு பயணம் மேற்கொண்டவர் என கூறப்படும் இவர் மலேசிய தேசிய பல்கலைக்கழக மருத்துவமனையின் அவசர கண்காணிப்பு பிரிவில் உயிரிழந்தார். அந்த வைரஸ் தொற்றால் உயிரிழந்த 12வது நபர் 70 வயது மலேசியர். ஜோஹோர் குலுவாங் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் ஸ்ரீபத்தாலிங் சமய ஒன்று கூடலில் கலந்து கொண்டவர் ஆவார். 13வது நபர் ஸ்ரவா பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 49 வயது ஆடவர். 14வது நபர் 51 வயது பெண். இவர் ஸ்ரீபத்தாலிங் சமய ஒன்று கூடலில் கலந்து கொண்டவருடன் தொடர்பில் இருந்தவர் ஆவார். புத்ராஜாவில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் டாக்டர் நூரிஷாம் அப்துல்லா இவ்விவரங்களை வெளியிட்டார். COVID-19 வைரஸ் தொற்றின் தாக்கத்தை எதிர்கொள்வதற்கான 4 அம்ச உதவி திட்டத்தை பிரதமர் தன் ஸ்ரீ முய்தீன் யாசின் அறிவித்தார். அவற்றில் ஒன்றாக சுகாதார அமைச்சுக்கு 60 கோடி ரிங்கெட் கூடுதல் நிதி ஒதுக்கீட்டை அரசாங்கம் வழங்க உள்ளது. மருத்துவ சாதனங்களை வாங்கவும் கூடுதல் மருத்துவ பணியாளர்களை வேலைக்கு அமர்த்தவும் அந்த நிதி ஒதுக்கீடு பயன்படுத்தப்படும் என அவர் தெரிவித்தார். COVID-19 வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்த ஏதுவாக சுகாதார அமைச்சுக்கு அந்த கூடுதல் நிதி ஒதுக்கீடு வழங்கப்படுகின்றது. அந்த நிதி ஒதுக்கீட்டில் 50 கோடி ரிங்கெட் சுவாச கருவிகள், அவசர சிகிச்சை பிரிவில் பயன்படுத்தப்படும் மருத்துவ சாதனங்கள், முகக்கவசம், கையுறைகள் ஆகியவற்றை உள்ளடக்கிய சுய பாதுகாப்பு கருவிகள் ஆகியவற்றை கொள்முதல் செய்ய பயன்படுத்தப்படும். அதே சமயம் COVID-19 வைரஸ் தொற்றை கண்டறியும் ஆய்வுக் கூடங்களும் அமைக்கப்படும் என பிரதமர் சொன்னார். சுகாதார அமைச்சுக்கு அவசரமாக தேவைப்படும் மருத்துவ சாதனங்களை உடனடியாக கொள்முதல் செய்ய ஏதுவாக ஊரடங்கு கொள்முதல் விதிமுறையின் கீழ் இந்த நிதி ஒதுக்கீட்டிற்கு அனுமதி வழங்கி இருப்பதாகவும் பிரதமர் சொன்னார். இதனிடையே எஞ்சிய 10 கோடி ரிங்கிட் நிதி ஒதுக்கீடு ஒப்பந்த அடிப்படையில் 2000 பணியாளர்களை வேலைக்கு அமர்த்த பயன்படுத்தப்படும் என தான் ஸ்ரீ முய்தீன் யாசின் சொன்னார். குறிப்பாக அதிகமான தாதியர்கள் வேலைக்கு அமர்த்தப்படுவார்கள் என பிரதமர் சொன்னார். Ramai jurawat dan kaki tangan hospital yang amat keletihan pada masa ini kerana mereka terpaksa bekerja siang dan malam untuk membuat saringan kes COVID-19 dan merawat mereka yang disahkan positif. Saya berharap pengambilan kaki tangan baru ini akan dapat dibuat dengan segera supaya semua hospital di negara kita mempunyai kaki tangan yang mencukupi untuk menangani penularan wabak COVID-19.
புத்ராஜயாவில் பிரதமர் EAC பொருளாதார நடவடிக்கை மன்ற கூட்டத்துக்கு தலைமையேற்றார். அக்கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை பின்னர் தான் ஸ்ரீ மொய்தீன் யாசின் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். நாட்டில் 1 கோடி முக கவசங்கள் கட்டங்கட்டமாக இறக்குமதி செய்யப்படும் என தான் ஸ்ரீ மொய்தீன் யாசின் தெரிவித்தார். முக கவசங்களை அணிய வேண்டிய தேவை இருப்பவர்களுக்கு அவை இலவசமாக விநியோகிக்கப்படும் என அவர் சொன்னார். சுமார் 1 ரிங்கிட் 18 சென்ட் விலையில் அந்த முக கவசங்கள் தருவிக்கப்படுகின்றன. எனினும் கோவிட்-19 வைரஸ் தொற்றால் நெருக்கடியை எதிர்நோக்கி இருக்கும் மலேசியர்களுக்கு அவற்றை இலவசமாக விநியோகிக்க அரசாங்கம் உத்தேசித்துள்ளதாக பிரதமர் கூறினார். நாட்டில் முகக்கவசங்கள் பற்றாக்குறை நிலவுகிறது. அதனை கருத்தில் கொண்டே முகக்கவசங்களை சீனாவிலிருந்து இறக்குமதி செய்ய அரசாங்கம் முடிவெடுத்தது. எனவே கோவிட்-19 வைரஸ் தொற்று முற்றாக கட்டுப்பாட்டுக்குள் வரும் வரையில் முகக்கவசங்களை ஏற்றுமதி செய்ய உள்நாட்டு நிறுவனங்களுக்கு அரசாங்கம் தடை விதித்துள்ளது. மூலப்பொருள் பற்றாக்குறையால் போதிய முகக்கவசங்களை தயாரிப்பதில் உள்நாட்டு நிறுவனங்கள் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளதாகவும் தான் ஸ்ரீ மொய்தீன் யாசின் தெரிவித்தார். இம்மாதம் 31ஆம் தேதி நிறைவடையவிருக்கும் நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவை நீட்டிப்பதா இல்லையா என்பது குறித்து முடிவெடுக்க MKN தேசிய பாதுகாப்பு மன்றம் கூட்டம் நடத்தும். நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவை மக்கள் பின்பற்றுவதை பொறுத்தே அந்த ஆணையை மார்ச் 31ஆம் தேதிக்கு பிறகு மேலும் 1 வாரத்திற்கு அல்லது 2 வாரங்களுக்கு நீட்டிப்பது குறித்து அக்கூட்டத்தில் தீர்மானிக்கப்படும் என பிரதமர் குறிப்பிட்டார். நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை பயனளிக்க தொடங்கியிருப்பதை தான் ஸ்ரீ மொய்தீன் யாசின் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக அத்தியாவசிய பொருட்களை வாங்க மட்டுமே வெளியில் செல்ல வேண்டும் என்ற குறைந்தபட்ச நிலைக்கு மக்களின் நடமாட்டம் கட்டுப்படுத்தப்பட்டால் அந்த ஆணை வெற்றியடைந்ததாக கருதப்படும் என பிரதமர் சொன்னார். அத்தியாவசிய பொருட்கள் அல்லது மருந்து பொருட்களை வாங்கிய உடனேயே வீடு திரும்ப வேண்டும் என மக்களிடம் நல்ல முறையில் அறிவுறுத்துமாறு போலீசும் ராணுவமும் கேட்டுக் கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் சொன்னார். கோவிட்-19 வைரஸ் தொற்றை சமாளிப்பதில் சுகாதார அமைச்சு மற்ற அமைப்புகளின் உதவியுடனும் அனைத்து தரப்புகளின் ஒத்துழைப்புடனும் மேற்கொண்டு வந்த நடவடிக்கைகளில் மேம்பாடு காணப்படுகிறது. குறிப்பாக ஸ்லாங்கோர் ஸ்ரீ பட்டாலிங் பள்ளி வாசலில் நடைபெற்ற தப்லிக் சமய ஒன்று கூடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களில் அதிகமானோர் வைரஸ் தொற்றை கண்டறிவதற்கான பரிசோதனையை செய்து கொள்ள முன் வந்திருப்பதாக பிரதமர் கூறினார். இவ்வேளையில் அந்த உயிர்கொல்லி நோயை கட்டுப்படுத்துவதற்கு வீட்டிலேயே இருக்குமாறு தான் ஸ்ரீ மொய்தீன் மீண்டும் மக்களை கேட்டுக் கொண்டார். கோவிட்-19 வைரஸ் தாக்கத்தை சமாளிப்பதற்கான புதிய பொருளாதார ஊக்குவிப்பு திட்டம் இம்மாதம் 30ஆம் தேதி அறிவிக்கப்படும். அதற்கு முன்னதாக மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கங்களுக்கு 13 கோடி ரிங்கி நிதியை ஒதுக்கியுள்ளது. அந்த ஒதுக்கீட்டை அறிவித்த தான் ஸ்ரீ மொய்தீன் யாசின் அரசியல் வேறுபாடுகளை களைந்து கோவிட்-19 வைரஸ் தொற்றை முடிவுக்கு கொண்டுவர அனைத்து மாநில அரசாங்கங்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். கோவிட்-19 தொற்று நோயை கட்டுப்படுத்தும் பணிகளை புரிபவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தருவது அந்த தொற்றால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் உதவுவது, வருமானத்தை இழந்து தவிக்கும் சிறு வியாபாரிகளுக்கு உதவிகளை வழங்குவது ஆகிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாநில அரசாங்கங்கள் அந்த நிதியை பயன்படுத்த வேண்டும். அரசியல், இனம், சமயம் என எந்தவொரு பாகுபாடும் இன்றி நாட்டில் கோவிட்-19 வைரஸின் தாக்கத்தை அனைவரும் எதிர்கொண்டுள்ளனர். அதனால் மாநிலங்களை ஆட்சி செய்யும் கட்சிகளை பாராமல் அனைத்து மாநிலங்களுக்கும் நிதி ஒதுக்கீடு சரிசமமாக பகிர்ந்தளிக்கப்படும் என பிரதமர் உத்தரவாதம் அளித்தார். சூழ்நிலையை புரிந்து கொண்டு அரசியல் வேறுபாடுகளை களைந்து மக்களின் சுகாதார பாதுகாப்பை உறுதி செய்யவும் அவர்களின் உயிரை காப்பாற்றவும் அனைத்து தரப்பும் ஒன்றிணைந்து தத்தம் கடப்பாட்டை ஆற்ற வேண்டும் என தான் ஸ்ரீ மொய்தீன் யாசின் வலியுறுத்தினார். கோவிட்-19 வைரஸ் தொற்று மக்களை பெரிதும் பாதித்துள்ள இவ்வேளையில் PTPTN கல்வி கடனுதவியை திரும்ப செலுத்துவதற்கான கால அவகாசம் 6 மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் 3 மாதங்கள் வழங்கப்பட்டிருந்த நிலையில் நடப்பு நிலவரத்தை கருத்தில் கொண்டு அரசாங்கம் அக்கால அவகாசத்தை 6 மாதங்களுக்கு நீட்டித்துள்ளது. இன்றிலிருந்து வரும் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வரையில் இது அமலில் இருக்கும் என தான் ஸ்ரீ மொய்தீன் யாசின் தெரிவித்தார்.
இந்த 6 மாத காலத்துக்கான கடனுதவி வசூலிப்பு தொகை 75 கோடி ரிங்கிட்டை உட்படுத்தியுள்ளது. அரசாங்கம் எடுத்துள்ள இந்த முடிவின் மூலம் பிடிபிடிஎன் கல்வி கடனுதவியை பெற்ற 15 லட்சம் மலேசியர்கள் பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோவிட்-19 வைரஸ் தொற்று வேகமாக பரவி வரும் இச்சமயத்தில் பலர் நடமாட்ட கட்டுப்பாட்டுக்கு இணங்கி வீட்டில் இருக்கின்றனர். அதனால் அவர்களின் வருமானமும் பாதிக்கப்பட்டுள்ளது. மக்கள் எதிர்நோக்கி வரும் நிதி பிரச்சினைகளை கருத்தில் கொண்டு அரசாங்கம் எடுத்துள்ள இம்முடிவு மக்களின் சுமையை சிறிதளவு குறைக்கும் என்று பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். இபிஎஃப் ஊழியர் சேமநிதி வாரியத்தின் 55 வயதிற்கு கீழ்ப்பட்ட சந்தாதாரர்கள் அவர்களின் 2ஆம் கணக்கிலிருந்து சந்தா தொகையை மீட்டுக் கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்கி லெஸ்தாரி திட்டத்தின் வழி அவர்கள் அச்சலுகையை பயன்படுத்திக் கொள்ளலாம். மாதத்திற்கு அதிகபட்சம் 500 ரிங்கிட் என 12 மாதங்கள் வரையில் அவர்கள் அக்கணக்கிலிருந்து பணத்தை மீட்டுக் கொள்ளலாம் என பிரதமர் குறிப்பிட்டார். ஊழியர் சேமநிதி வாரியத்தின் 2ஆம் கணக்கிலிருந்து பணத்தை மீட்டு பெரும் சலுகையை சுமார் 1,20 லட்சம் சந்தாதாரர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக பிரதமர் தெரிவித்தார். லெஸ்தாரி திட்டத்தின் வழி சுமார் 4000 கோடி ரிங்கிட்டை சந்தாதாரர்கள் மீட்டுக் கொள்வார்கள் என கணிக்கப்படுகிறது. அந்த சலுகையும் வரும் ஏப்ரலில் நடப்புக்கு வரும் ஊழியர் செலுத்த வேண்டிய சந்தா தொகையின் விகிதம் 4 விழுக்காடு குறைக்கப்பட்டிருக்கும் சலுகையும் தொழிலாளர்கள் மத்தியில் ரொக்கம் தொடர்ந்து புழக்கத்தில் இருப்பதற்கு வழிவகுக்கும் என பிரதமர் சொன்னார். குறிப்பாக தொழிலாளர்கள் தினசரி அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு அந்த தொகையை பயன்படுத்திக் கொள்வார்கள் என தான் ஸ்ரீ முஹிதீன் நம்பிக்கை தெரிவித்தார். தற்போதைய இக்கட்டான காலகட்டத்தில் தேவையான பொருட்களை வாங்குவதற்கு மட்டும் அவர்கள் பணத்தை செலவு செய்ய வேண்டும் என அவர் அறிவுறுத்தினார். ஒவ்வொரு நாளும் குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் கையிருப்பில் இருப்பதை அவர்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்றார் அவர். அது மட்டுமின்றி தொழிலாளர்கள் அவர்களின் தேவைக்கு ஏற்ப அந்த பணத்தை கொண்டு நீர், மின்சார கட்டணம் உட்பட வீட்டின் வாடகையை செலுத்துவதற்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம். அரசாங்கம் அறிவித்தது போல ஊழியர் சேமநிதியின் 2வது கணக்கிலிருந்து பணத்தை எடுக்க சந்தாதாரர்கள் ஏப்ரல் 1ஆம் தேதி மின்னஞ்சல் அல்லது அஞ்சல் மூலம் பதிந்து கொள்ளலாம் என அக்குழுமத்தின் தலைமை அதிகாரி துன்கு அலி ஜக்ரி அலியாஸ் தெரிவித்தார். இணையம் வழி அவர்கள் மே 1ஆம் தேதி தொடங்கி பதிவு செய்யலாம் என அவர் சொன்னார். மே மாதம் தொடங்கி சந்தாதாரர்கள் அவர்களின் வங்கி கணக்கின் மூலம் அத்தொகையை பெறுவார்கள். ஊழியர் சேமநிதியின் 2வது கணக்கிலிருந்து பணத்தை எடுப்பது தொடர்பான விவரங்கள் இம்மாதம் 31ஆம் தேதிக்கு முன்பதாக விரிவாக அறிவிக்கப்படும் என துன்கு ஜக்ரி அலியாஸ் தெரிவித்தார். மே 1ஆம் தேதி தொடக்கம் சந்தாதாரர்கள் இணையம் மூலம் பதிவு செய்ய ஊக்குவிக்கப்படுகிறது. இணையம் மூலம் செய்யப்படும் பதிவு நடைமுறை மிக விரைவாக இருப்பதோடு அதற்கான விண்ணப்பத்தை பரிசீலிப்பதற்கு 3 நாட்கள் அவகாசம் மட்டுமே எடுத்துக் கொள்ளப்படும் என்பதால் அவர் அந்த ஆலோசனையை கூறினார். சந்தாதாரர்களின் கணக்கு விவரங்களின் பாதுகாப்பு கருதி அவர்கள் முன்வைக்கும் விண்ணப்பங்களை இன்னும் துல்லியமாக ஆராய்வதோடு வழக்கமான முறையில் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்பதால் மின்னஞ்சல் மற்றும் அஞ்சல் மூலம் செய்யப்படும் விண்ணப்பங்களை பரிசீலிப்பதற்கு நீண்ட காலம் பிடிக்கலாம். நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு அமலில் இருக்கும் காலகட்டத்தில் அதற்கான விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க சந்தாதாரர்கள் ஊழியர் சேமநிதி வாரியத்தின் எந்தவொரு கிளை அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டியதில்லை. அதன் தொடர்பில் மேல் விவரங்களை தெரிந்து கொள்ள அவர்கள் அவ்வாரியத்தின் அகப்பக்கத்தையும் சமூக வலைதளங்களையும் வலம் வரலாம். சந்தா தொகையை மீட்டுக் கொள்வது தொடர்பில் எந்தவொரு மோசடி கும்பலிடமும் சிக்காமல் இருக்க அவ்வாரியத்தை நேரடியாக தொடர்பு கொள்ளுமாறு சந்தாதாரர்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். நாட்டில் 92 விழுக்காடு மக்கள் நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவை முறையாக பின்பற்றி வருவதாக பாதுகாப்பு விவகாரங்களுக்கான முதன்மை அமைச்சர் டத்தோ இஸ்மாயில் சப்ரி யாக்கோப் தெரிவித்தார். நேற்று தொடங்கி ராணுவம் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டதை தொடர்ந்து அந்த மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார்.
போலீஸ், ராணுவம், ரேலா தன்னார்வ படை உறுப்பினர்கள், மலேசிய பொது தற்காப்பு படை ஆகியவற்றின் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒத்துழைப்பின் வாயிலாக முதல் நாள் 1903 சாலை போக்குவரத்து கட்டுப்பாடு சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. நேற்று 1,20,615 வாகனங்கள் சோதனையிடப்பட்டன. அது நடமாட்ட கட்டுப்பாடு உத்தரவை பின்பற்றாதவர்கள் இருக்கவே செய்கின்றனர் என்பதை குறிப்பதாக அவர் சொன்னார். மேலும் சாலை போக்குவரத்து கட்டுப்பாட்டு சோதனை நடவடிக்கையின் போது வீட்டிலிருந்து வெளியே செல்வதற்கு முறையான காரணங்களை முன்வைக்காதவர்கள் அதிகாரத்துவ தரப்பினரால் மீண்டும் வீடுகளுக்கு திரும்பும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டதாகவும் அமைச்சர் கூறினார். அதோடு இதற்கு முன்னர் சொந்த ஊர்களுக்கு திரும்பியவர்கள் இந்த நடமாட்ட கட்டுப்பாடு உத்தரவு அமலில் உள்ள காலகட்டத்தில் தங்களின் சொந்த வீடுகளுக்கு திரும்ப முயற்சித்தால் அவர்கள் மீண்டும் சொந்த ஊர்களுக்கே அனுப்பப்படுவார்கள் என டத்தோ இஸ்மாயில் சப்ரி யாக்கோப் நினைவுறுத்தினார். இவ்வேளையில் நடமாட்ட கட்டுப்பாடு உத்தரவை பின்பற்றி நடப்போரின் எண்ணிக்கை அதிகரித்திருந்தாலும் ஒருவருக்கொருவர் இடைவெளி விட்டு நடக்கும் விழிப்புணர்வை மக்களிடையே இன்னும் குறைவாக உள்ளதாக அவர் தெரிவித்தார். இன்று தொடங்கி பசாராயா பேருங்காடிகளில் மக்களுக்கு இடையிலான இடைவெளி 1 மீட்டர் தூரத்தில் இருப்பதை DBKL கோலாலம்பூர் மாநகர் மன்றம் போன்ற ஊராட்சி அமலாக்க தரப்பினர் உறுதி செய்வார்கள் என அவர் குறிப்பிட்டார். இதற்கிடையில் நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு அமலில் இருக்கும் காலகட்டத்தில் பணிபுரியும் கட்டாயத்தில் உள்ள அரசாங்கத்துறை பணியாளர்களுக்கு சம்பந்தப்பட்ட அமைச்சுகளின் தலைமை செயலாளர்கள் சேவை அத்தியாவசிய அடிப்படையிலான நடமாட்ட அனுமதி கடிதத்தை வழங்க வேண்டும். இந்த உத்தரவு அத்தியாவசிய சேவை என வகைப்படுத்தப்பட்ட தனியார் துறைகளுக்கும் விரிவுபடுத்தப்படுவதாக டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கோப் தெரிவித்தார். நடமாட்ட கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கும் இச்சூழலில் மாநிலங்கள், மாவட்டங்கள் கடந்து வேலைக்காக பயணிக்கும் பணியாளர்கள் அக்கடிதத்தை பாதுகாப்பு படையினரிடம் காண்பித்து எளிதாக தங்கள் பயணத்தை தொடர முடியும். பொதுச்சேவை தனியார் துறைகளில் பணியாற்றும் பணியாளர்கள் தங்களின் வேலைக்கான ஆதாரத்தை வழங்க முடியாத காரணத்தால் வீட்டிற்கு திரும்ப அனுப்பப்பட்ட நிலை ஏற்பட்டதை சுட்டிக்காட்டி டத்தோஸ்ரீ இஸ்மாயில் அவ்வாறு சொன்னார். சம்பந்தப்பட்ட துறைகளில் பணியாற்றுபவர்கள் வழங்கப்படும் கடிதத்தை வேலைக்கு செல்லும் போதும் வேலை முடிந்து வீட்டிற்கு திரும்பும் போதும் உடன் வைத்திருக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். மாநிலம் அல்லது மாவட்டங்கள் கடந்து பயணிக்க பொது மக்களுக்கு விதிக்கப்பட்ட தடை தொடர்ந்து அமலில் உள்ளது. நெருங்கிய உறவுகளின் இறப்பு, மருத்துவம் போன்ற இக்கட்டான காரணங்களை கொண்டிருப்பவர்கள் மட்டுமே அந்த பயணத்தை மேற்கொள்ள அனுமதி வழங்கப்படும் என டத்தோஸ்ரீ இஸ்மாயில் தெரிவித்தார். நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணையின் போது நாடு முழுவதும் உள்ள பொது, தனியார் உயர்கல்வி கூடங்களைச் சேர்ந்த 74,530 மாணவர்களுக்கு உணவுப் பொருட்களை விநியோகிக்க அரசாங்கம் 1,22 லட்சம் ரிங்கிட்டை ஒதுக்கியுள்ளது. அந்த காலகட்டத்தின் போது பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரிகளிலும் தங்கியிருக்கும் மாணவர்களுக்கு மட்டுமே அந்த உணவுப் பொருட்கள் வழங்கப்படும் என டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கோப் தெளிவுபடுத்தினார். மாணவர்களுக்கு உணவு பொருளுதவி வழங்கும் அதே வேளையில் உணவு உற்பத்தி துறைகள் முன்பை போலவே முழுமையாக செயல்பட அனுமதியளிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சொன்னார். மேலும் பேசிய அவர், பொது இடங்களில் சுகாதாரம் தொடர்ந்து முழுமையாக பேணப்படுவதை உறுதி செய்ய அனைத்து எண்ணெய் நிலையங்களும் கிருமி நாசினி திரவங்களை வைக்க கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஜோஹோரில் வணிக தளங்கள் இயங்குவதற்கான நேரம் குறைக்கப்பட்டுள்ளது. அம்மாநிலத்தில் இன்றிலிருந்து வணிக தளங்கள் காலை மணி 7 தொடங்கி இரவு மணி 7 வரை மட்டுமே திறந்திருக்கும். கோவிட்-19 வைரஸ் தொற்று பரவுவதை தடுப்பதற்கான நடமாட்ட கட்டுப்பாடு உத்தரவுக்கு ஏற்ப மாநில அரசாங்கம் முடிவை எடுத்துள்ளது. உணவகங்கள், மளிகை கடைகள், பெட்ரோல் நிலையங்கள், 24 மணி நேர பலசரக்கு கடைகள் ஆகியவை காலை மணி 7 இருந்து இரவு மணி 7 வரை இயங்க அனுமதிக்கப்படுவதாக ஜோஹோர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஆர் வித்யானந்தன் தெரிவித்தார். பசாராயா பேருங்காடிகளும் இரவு மணி 7க்கு மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு அமலில் இருக்கும் காலகட்டத்தில் காலை சந்தை, இரவு சந்தை, பசார் தானி சந்தை ஆகியவற்றை திறக்க அனுமதியில்லை.
எனவே வணிக தளங்கள் இயங்குவதற்கான நேரம் குறித்து கேள்விகள் இருந்தால் வணிகர்களும் பொதுமக்களும் ஊராட்சி அமலாக்க தரப்பினரின் ஆலோசனையை நாடும்படி ஆர் வித்யானந்தன் கேட்டுக் கொண்டார். இதனிடையே பேரா மாநிலத்தில் வாகனங்களில் அமர்ந்திருந்தவாறே உணவை வாங்குவதற்கான டிரைவ் த்ரூ சேவையை வழங்கும் உணவகங்கள் உட்பட அனைத்து உணவு விற்பனை கடைகளும் உணவகங்களும் இன்றிலிருந்து காலை மணி 7 தொடங்கி இரவு மணி 7 வரை மட்டுமே திறந்திருக்க முடியும். மளிகை கடைகள் 24 மணி நேரம் இயங்கும் பலசரக்கு கடைகள், பெட்ரோல் நிலையங்கள் ஆகியவையும் அதே நேரத்தில் மட்டுமே செயல்பட முடியும் என பேரா மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அஹமத் ஃபைசால் அசுமு தெரிவித்தார். இன்று தொடங்கி அமலுக்கு வந்திருக்கும் இந்த உத்தரவு வரும் 31ஆம் தேதி வரை அல்லது நடமாட்ட கட்டுப்பாடு உத்தரவு மீட்டுக் கொள்ளப்படும் வரை அமலில் இருக்கும் என்றார் அவர். நகரி சம்பிலானில் மக்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு மாநில அரசாங்கம் மேலும் சில கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இன்றிலிருந்து மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து வணிக தளங்களும் காலை மணி 6 இரவு மணி 8 வரை மட்டுமே இயங்க அனுமதிக்கப்படுகிறது. பேரங்காடிகள், மளிகை கடைகள், 24 மணி நேர பலசரக்கு கடைகள், பெட்ரோல் நிலையங்கள் ஆகியவையும் அந்த புதிய உத்தரவுக்கு உட்படுவதாக நகர சம்பிலான் மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீனுடீன் ஹாரூன் தெரிவித்தார். மேலும் பேராக்கில் நடமாட்ட கட்டுப்பாட்டு பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரிக்கு இடையூறாக இருந்த ஆடவருக்கு 5000 என்கிற அபராதம் விதிக்கப்பட்டது. இயந்திரம் பழுதுபார்க்கும் பணியாளரான 33 வயது எஸ் புனியமூர்த்தி அக்குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் அவருக்கு சுங்கை சிப்போர்ட் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் அத்தண்டனையை விதித்தது. கடந்த வெள்ளிக்கிழமை இரவு மணி 10 வாக்கில் தாமான் ஆர்கிட் குடியிருப்பு பகுதியில் வீடொன்றின் முன் ஆப்ஸ் கோவிட்-19 கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த டிஎஸ்பி பதவியுடைய போலீஸ் அதிகாரியை கடமையை செய்ய விடாமல் எஸ் புண்ணியமூர்த்தி இடையூறாக இருந்துள்ளார். மது போதையில் இருந்த அவர் சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் தனது அடையாள அட்டையை காட்ட மறுத்துள்ளார். அதோடு போலீஸ் அதிகாரியை கீழே தள்ளி கடுமையாக நடந்து கொண்டதோடு அருகில் இருந்த வீட்டின் முன்புறத்தில் நுழைந்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. 5000 ரிங்கேட் அபராதத்தை செலுத்த தவறினார். புண்ணியமூர்த்திக்கு 10 மாத சிறை தண்டனை விதிக்கப்படும் என மேஜிஸ்ட்ரேட் நூர் ஹப் ஷரீனா அயூப் தீர்ப்பளித்தார். குரலும் விளக்கமும். குரல் 240. வசையொழிய வாழ்வாரே வாழ்வார், இசையொழிய வாழ்வாரே வாழாதவர். தம்மீது பழியின்றி புகழோடு வாழ்பவரே உயிரோடு வாழ்பவர். புகழின்றி பழியோடு வாழ்பவர் உயிரோடு இருந்தும் பயனில்லை என்கிறார் திருவள்ளுவர். ஸ்ரீ பத்தாலிங் பள்ளி வாசலில் நடைபெற்ற சமய ஒன்று கூடலில் கலந்து கொண்டிருந்தாலும் கோவிட்-19 தொற்றுக்கான பரிசோதனைக்கு வராமல் இருப்பவர்கள் தேடப்படுகின்றனர். சுமார் 3800 பங்கேற்பாளர்களை தேடி கண்டுபிடிக்கும் பணியை போலீஸ் இன்று முடுக்கிவிட்டுள்ளது. இவ்வேளையில் நமது நலனுக்காக அரசாங்கம் அமல்படுத்தியிருக்கும் நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவுக்கு கட்டுப்பட்டு வீட்டிலேயே இருப்போம். அந்த தகவலுடன் விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம்.